நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபிகர் தானே வீட்ல தானே இருக்க போது, எதுக்கு எஃபர்ட் போடணும்? ஐயோ ஃபர்ஸ்ட் கேள்வி பிரச்சனை ஆகும் போல இருக்கே. செப்டம்பர் அவன் பர்த்டே, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. மறந்துட்டேன்னு மாத்திரம் சொல்லேன். நான் பூமர் இல்லைன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துருக்கேன், புரியுதுங்களா? இப்போ என் பையன் பூமர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டியா? போனோன்னே அப்புறமா திருப்பி வயல் கார்டில் திருப்பி சேர்த்துப்பாங்க. சும்மா டோன்ட் சே சீரியஸ்லி. சீரியஸாக நான் ஏங்க பொய்யா சொல்கிறேன்? ஐம் ஹெல்ப்லெஸ். ரெஸ்பெக்ட் இல்லாத லவ் இஸ் டாக்ஸிக். அடிக்கடி அந்த ரொமான்டிக்கா அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பா. ஹலோ என்ன அங்க ஒரு பார்வை வேற நான் ரீசன்ட்டா யாரு சர்ப்ரைஸ் இல்ல தீபக் குடுக்கல போல. ஆமா, இப்போ இதுதான் நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ ஏன் கம்மியாச்சு? ஏன் கேளு. அதாம்மா, என்ன தாண்டி அவங்க வளர்ந்துட்டாங்கம்மா. அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போனா நான் வந்து அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். டிபிக்கல் மென் ஆட்டிட்யூட். இந்த ஃபிகர் தானே வீட்ல தானே இருக்க போது, எதுக்கு எஃபர்ட் போடணும்? டிபிக்கல் மென்ஸ் ஆட்டிட்யூட். நம்மலாம் பண்ணா ஸ்பெஷலா இருக்கும். அப்படிலாம் இல்ல. ஏன் ஸ்டார்டிங்ல கொடுத்தோ நீ ஏன் இப்போ கொடுக்கல? எங்களுக்கு பதில் தெரியணும். லவ் இஸ் ஆல்வேஸ். அதான் சொல்றல, இவங்க வந்து நம்ம பண்றதை தாண்டி அவங்க பண்ணனால இப்போ எனக்கு எதை பண்றதே தெரியாத அளவுக்கு நான் முழிக்கிறேன். ஐம் ஹெல்ப்லெஸ். புல்ஷிட். கன்வின்ஸ்டா? சும்மா சோம்பேறித்தனம். சரி, கடைசியா அவர் பண்ண சர்ப்ரைஸ் மொமெண்ட் என்ன? வாட் வாஸ் சம்திங் ஸ்பெஷல் தீபக் கிட்ட இருந்து? இந்த இயர் பர்த்டேக்கு மொக்கையா ஒரு பொக்கே வாங்கி கொடுத்தான். அதுவும் என் முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணான். வாட் இஸ் திஸ்? இல்லங்க, அது வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ்ன்ற மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து சாக்லேட்ஸ் அது இதெல்லாம் அழகாக டிசைன் பண்ணி அது எல்லாத்தையும் போட்டு அழகாக எடுத்து வந்து வீட்டில் வர வச்சா மொக்கன்ட்டு. சரி, அப்படியே மை பர்த்டே இஸ் ஆன் ஆகஸ்ட். செப்டம்பர் அவன் பர்த்டே, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. என்ன பண்ணாங்க? பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணி. மறந்துட்டேன்னு மாத்திரம் சொல்லேன். இவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாரையும் சர்ப்ரைஸ் பார்ட்டி கூட்டிட்டு போயிட்டு அங்க ஓஎம்ஆர்ல அந்த என்ன இடம் மக்காவை கூட்டிட்டு போயிட்டு ஃபுல் பார்ட்டி. அதே இடத்துல தான் வந்து இவங்க நான் சர்ப்ரைஸ். யாரு நாங்க மூணு மாத்திரம் ஓரமா போய் உட்கார்ந்து ஒரு டேபிள்ல சாப்பிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனா வந்துட்டான். கௌஷிக் வெங்கட் எல்லாம் பண்ணி அன்னைக்கு நைட் இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பண்ணிருக்கேங்க, நானும் சர்ப்ரைஸ்லாம் பண்ணிருக்கேங்க. இருந்தாலும் இதான் ஆன்சர். யாரு இருந்தாலும் அதுதான் அவங்க தான் எல்லாமே இல்ல. ஆமா. சரி, ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப பூமர்? பூமரா? ஏன் இல்லங்க சொல்றாங்க. ask my son this question. ஆக்சுவலி ஆமா, எங்க கிட்ட கேக்குறீங்க பூமர்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படி காட்டட்டுமா? அவ்வளவுதான் பிச்சிடுவாங்க. காட்டட்டுமா? ரெண்டு பேருமே இல்ல, இதான் பதில். இல்ல ஆக்சுவலி தீபக் சில நேரத்துல பூமர், சில நேரத்துல யோயோ guys. if he's with his friends and all this, he is very cool guy. With you is no, not with me. when அக்னித் இருக்கிறப்ப அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எந்த அப்பனும் பிள்ளைக்கு பூமரா தாங்க இருப்பாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அது வந்து ஆள் இடம் பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி. நான் பூமர் இல்லன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துருக்கேன், புரியுதுங்களா? இப்போ என் பையன் பூமர் இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டியா? தெரியல, இது 2 நாளைக்கு இன்னொரு ஒரு வாரம் தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உள்ள வந்தோடனே என் பொண்டாட்டி சொன்னா, அடுத்த 6 மாசம் ஹேவ் ஃபன் பப்பு, என்ஜாய், நீ எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு. அதுன்னா வெளியே வந்து 6 நாள் கூட ஆகலங்க. பூச்சி உட்கார வச்சிட்டா. என்ன உட்கார வச்சுட்டாங்க சொல்றேன். அப்படி போ இப்படி போ. நான் ஹாலிடேலாம் பிளான் பண்ணியிருந்தேன், தனியாலாம் போகலான்னு சொல்லிட்டு. என்னங்க அனுப்பி விடல. கமிட்மெண்ட், ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸ். ஒரு படம் கமிட் ஆயிடுச்சா, ஸோ அதனால வந்து அது பாவமா ஏன் தீபக் சொல்றீங்க? அவன் கம்பெனிலாம் எப்படி போகிறது? அதனாலயா? கூட்டு போங்க வைஃபோட. இல்ல நான் இன்னொரு 10 நாள் கழிச்சு பிளான் பண்ணிக்கிறேன். அவர் ஒரு முடிவோட அவரா விடுறேன் அன்பிரண்டாங்க. அப்புறம் என்ன? அதனால சரி சூப்பர். அடுத்து யார் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டல அப்புறம் then we will feel so bad about it. லச்ச ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கேரக்டர் யார் எப்பவுமே? ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண மாட்டோம். both of us are spendthrifts. ஓ, ரெண்டு பேருமே தண்ட செலவு சீக்கிரம் வாங்க மாட்டோம். வாங்கிட்டோம்னா அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஃபீல் பண்ண மாட்டோம். we spend a lot on wasteful products.